ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா வடசென்னை சூளை பகுதியினுடைய காலாதியப்ப தெரு அந்த தெருவில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம். என்ன தெருக்கா அது? காளையப்ப தெரு சூளையில் சூளை. காலாதியப்ப தெரு. ஆமாம், இங்கே எவ்வளோ வருஷமாக நீங்கள் இருக்கீங்கக்கா? நான் கேஎம் கார்டன் ஆனால் சர்ச்சு இங்கே தான் என் பங்கு சர்ச்சு நான் வருவேன். ஆனால் எப்போ பார்த்தாலும் மழை வந்து இங்கே தண்ணி ரொம்ப அதிகமாக நிற்கும். ஆ. ஆனால் ஜனங்க பூசிக்கெல்லாம் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஓ, இது முக்கியமான சர்ச்சா? ஆமாம், முக்கியமான சர்ச்சு. இங்கே கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருக்காங்களா? இங்கே அதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தானா இது ரோடு இப்படி இருக்காதே, க்ளீனாக இருக்குமே ரோடு. ஆனால் கம்ப்ளைண்ட் யாருமே இங்கே பண்ண மாட்டாங்க. மேயர் சொல்றாங்க எந்த சென்னையில எந்த இடத்துல இடுப்பளவுக்கு தண்ணி எந்த இடத்துலலாம் கிடையாது. ஆனால் இதே கேஎம் கார்டில் தண்ணி வந்து இவ்வளோ தொழுக்கு இருக்கும். வீட்டில் இருக்கிற சாமான் துணிக்கினெல்லாம் அழிஞ்சிடும். இங்கே வீடுக்குள்ளே வந்துருக்கீங்களா? வீடு இல்லை, இங்கே இது வரைக்கும் கொஞ்சம் மேலே மழை பெஞ்சுருந்தா வந்துடும் உள்ள தண்ணி. அதெல்லாம் அந்த இது நாங்கள் குத்தி விட்டு அந்த குப்பைங்கெல்லாம் உள்ளே வந்துச்சு, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டோம் சார். எப்பவுமே இங்கே தண்ணி நிற்குமா? ஆமாம் சார், எப்பவுமே தண்ணி நிற்கும் இந்த ஏரியாவில் மட்டும். தண்ணி போகிறதுக்கு சார் அந்த மழை நின்று ஒன்று மோட்டர் போட்டு எடுப்பாங்க. இங்கே எப்போலேருந்து தண்ணி நிற்குது? டுடே மார்னிங் 5 PM. ஓ, யாராவது வந்தாங்களா தண்ணி எடுக்கிறதுக்கு? யாராவது வந்தாங்களா? नहीं सेम है इधर ஓ, இது வரைக்கும் இருக்கு. தண்ணி பம்ப் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பவுமே போயிடும் தண்ணி எப்பவுமே. எப்பவுமே இங்கே தண்ணி நிற்குங்களா? தண்ணி எப்பவுமே மழை பெஞ்சா நிற்கும். மழை உடனே சரியா போயிடும், உடனே போயிடும். இங்கே போன மழைக்கெல்லாம் எப்படி இருந்ததுண்ணே? போன மழைக்கு இதே மாதிரி தான் இருந்துச்சு. உள்ளெல்லாம் வந்துச்சு கீழே. ஓகே ஓகே. இப்போ இந்த தெருங்குள்ள எவ்வளோ பேர் வச்சுப்பாங்க? எவ்வளோ பேர் இருப்பாங்க இந்த தெருவில்? அது குறைஞ்சது ஒரு 300-400 வீடாக இருக்கும்ல. ஓ, சாமி 300-400 சாமியாக இருக்கும். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. இந்த தெருவில் திரட்டா பார்த்தீங்கன்னா ஒரு 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இங்கே இருக்கிறாங்க. இந்த பகுதிங்கிறது எப்போவுமே தண்ணி மழை பெய்யும் போது சின்ன மழைக்கு கூட இங்கே தண்ணி நிற்கும் அப்படின்றாங்க. ஏன்னா இந்த பகுதி பார்த்தீங்கன்னா அந்த தெரு ஒரு முக்கியமான பகுதியாக இருக்குது. தெருவில் ஆரம்பத்தில் வர வர அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முழுக்க இப்போது முழங்கால் அளவுக்கு அந்த சைடில் நிற்கிது. இப்போ நம்ம நிற்கிற இடத்துலேயே முழங்கால் அளவுக்கு தண்ணி இருக்குது. இது போக போக இடுப்பளவுக்கு தண்ணி வர்றதை பார்க்க முடியுது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. முக்கியமான இந்த பகுதி மக்களுடைய மிக முக்கியமான வழிபாட்டு தலமாக இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சு இந்த இடத்துல இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ மேயர் அவர்கள் சொல்லும்போது சென்னையில் எந்த இடத்துலையுமே இடுப்பளவு எந்த இடத்துலையுமே தண்ணி நிற்காது, அந்த அளவுக்கு நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு நடந்து போக முடியாத அளவில் மிகப்பெரிய அளவில் இந்த தண்ணிங்கிறது நின்றுக்கிட்டு இருக்குது. அதாவது வரக்கூடியவங்க பாதியிலே வாகனங்கள் நிற்கிது, நடக்க முடியாமல் நிறைய பேர் இப்படி திரும்பி போகிறத பார்க்க முடியுது. ஒரு முக்கியமான ஒரு சூளை பகுதியினுடைய ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல தண்ணி வந்து நேரமாக இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே வருது. ஒரு பக்கம் தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தாலும் இந்த பகுதிங்கிறதுல தண்ணி வந்து இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இங்கே மக்கள் யாருமே வெளியே போக முடியாது, வர முடியாத அளவில் இங்கே இருக்க மக்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்கள்கிட்ட கேட்கும்போது இந்த இடத்துல எப்போவுமே வந்தாலும் இந்த மாதிரி தண்ணி நிற்கும், நாங்கள் எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்துட்டோம், ஆனால் இந்த இடத்துல பற்றி எந்த நடவடிக்கை எடுக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறத பார்க்க முடியுது. என்ன தெருக்கா அது? காளையப்ப தெரு சூளையில் சூளை. ஆமாம், இங்கே எவ்வளோ வருஷமாக நீங்கள் இருக்கீங்கக்கா? நான் கேஎம் கார்டன் ஆனால் சர்ச்சு இங்கே தான் என் பங்கு சர்ச்சு நான் வருவேன். ஆனால் எப்போ பார்த்தாலும் மழை வந்து இங்கே தண்ணி ரொம்ப அதிகமாக நிற்கும். ஆனால் ஜனங்க பூசிக்கெல்லாம் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஓ, இது முக்கியமான சர்ச்சா? ஆமாம், முக்கியமான சர்ச்சு. இங்கே கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருக்காங்களா? இங்கே அதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தானா இது ரோடு இப்படி இருக்காதே, க்ளீனாக இருக்குமே ரோடு. ஆனால் கம்ப்ளைண்ட் யாருமே இங்கே பண்ண மாட்டாங்க. மேயர் சொல்றாங்க எந்த சென்னையில எந்த இடத்துல இடுப்பளவுக்கு தண்ணி எந்த இடத்துலலாம் கிடையாது. ஆனால் இதே கேஎம் கார்டில் தண்ணி வந்து இவ்வளோ தொழுக்கு இருக்கும். வீட்டில் இருக்கிற சாமான் துணிக்கினெல்லாம் அழிஞ்சிடும். இங்கே வீடுக்குள்ளே வந்துருக்கீங்களா? வீடு இல்லை, இங்கே இது வரைக்கும் கொஞ்சம் மேலே மழை பெஞ்சுருந்தா வந்துடும் உள்ள தண்ணி. அதெல்லாம் அந்த இது நாங்கள் குத்தி விட்டு அந்த குப்பைங்கெல்லாம் உள்ளே வந்துச்சு, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டோம் சார். எப்பவுமே இங்கே தண்ணி நிற்குமா? ஆமாம் சார், எப்பவுமே தண்ணி நிற்கும் இந்த ஏரியாவில் மட்டும். தண்ணி போகிறதுக்கு சார் அந்த மழை நின்று ஒன்று மோட்டர் போட்டு எடுப்பாங்க. இங்கே எப்போலேருந்து தண்ணி நிற்குது? டுடே மார்னிங் 5 PM. ஓ, யாராவது வந்தாங்களா தண்ணி எடுக்கிறதுக்கு? யாராவது வந்தாங்களா? नहीं सेम है इधर ஓ, இது வரைக்கும் இருக்கு. தண்ணி பம்ப் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பவுமே போயிடும் தண்ணி எப்பவுமே. எப்பவுமே இங்கே தண்ணி நிற்குங்களா? தண்ணி எப்பவுமே மழை பெஞ்சா நிற்கும். மழை உடனே சரியா போயிடும், உடனே போயிடும். இங்கே போன மழைக்கெல்லாம் எப்படி இருந்ததுண்ணே? போன மழைக்கு இதே மாதிரி தான் இருந்துச்சு. உள்ளெல்லாம் வந்துச்சு கீழே. ஓகே ஓகே. இப்போ இந்த தெருங்குள்ள எவ்வளோ பேர் வச்சுப்பாங்க? எவ்வளோ பேர் இருப்பாங்க இந்த தெருவில்?
அது குறைஞ்சது ஒரு 300-400 வீடாக இருக்கும்ல. ஃபேமிலி 300-400 ஃபேமிலியாக இருக்கும். இந்த தெருல திருட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இங்கே இருக்கிறாங்க. இந்த பகுதிங்கிறது எப்போவுமே தண்ணி மழை பெய்யும் போது சின்ன மழைக்கு கூட இங்கே தண்ணி நிற்கும் அப்படின்றாங்க. ஏன்னா இந்த பகுதி பார்த்தீங்கன்னா அந்த தெரு ஒரு முக்கியமான பகுதியாக இருக்குது. தெருவில் ஆரம்பத்தில் வர வர அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முழுக்க இப்போது முழங்கால் அளவுக்கு அந்த சைடில் நிற்கிது. இப்போ நம்ம நிற்கிற இடத்துலேயே முழங்கால் அளவுக்கு தண்ணி இருக்குது. இது போக போக இடுப்பளவுக்கு தண்ணி வர்றதா பார்க்க முடியுது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. முக்கியமான இந்த பகுதி மக்களுடைய மிக முக்கியமான வழிபாட்டு தலமாக இருக்கக்கூடிய ஒரு சர்ச் இந்த இடத்துல இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ மேயர் அவர்கள் சொல்லும்போது சென்னையில் எந்த இடத்துலையுமே இடுப்பளவு எந்த இடத்துலையுமே தண்ணி நிற்காது, அந்த அளவுக்கு நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு நடந்து போக முடியாத அளவில் மிகப்பெரிய அளவில் இந்த தண்ணிங்கிறது நின்றுகிட்டு இருக்குது. அதாவது வரக்கூடியவங்க பாதியிலே வாகனங்கள் நிற்கிது, நடக்க முடியாமல் நிறைய பேர் இப்படி திரும்பி போகிறத பார்க்க முடியுது. ஒரு முக்கியமான ஒரு சூளை பகுதியினுடைய ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல தண்ணி வந்து நேரமாக இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே வருது. ஒரு பக்கம் தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தாலும் இந்த பகுதிங்கிறதுல தண்ணி வந்து இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இங்கே மக்கள் யாருமே வெளியே போக முடியாது, வர முடியாத அளவில் இங்கே இருக்க மக்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்கள்கிட்ட கேட்கும்போது இந்த இடத்துல எப்போவுமே வந்தாலும் இந்த மாதிரி தண்ணி நிற்கும், நாங்கள் எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்துட்டோம், ஆனால் இந்த இடத்துல பற்றி எந்த நடவடிக்கை எடுக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறத பார்க்க முடியுது.